ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி மணக்க மணக்க சுவையான தக்காளி பிரியாணி அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சிம்பிளான மிளகு முட்டை வறுவல். சிம்பிளான தக்காளி பிரியாணியை ரொம்ப ஈஸியா நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். கூடவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சைட் டிஷ் பெப்பர் எக் ஃப்ரை. இந்த ரெண்டும் செஞ்சு கொஞ்சமா ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணா அருமையான ஒரு லஞ்ச் மீலா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி பிரியாணி செய்ய ஒரு பவுல்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா 2 டைம் தண்ணியில கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும்னு இல்லை, சீரக சம்பா ரைஸ் இல்லைன்னா நார்மலா நம்ம வீட்டில் சாதத்துக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். ரைஸ் ஊறட்டும், பிரியாணிக்கு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எது செஞ்சாலும் பிரியாணினா தாளிக்கிற பக்குவம் இதே மாதிரி செய்யுங்க. நல்ல வாசனையா ரொம்ப அருமையா இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். பிங்க் கலர் மாறி லைட் பிரவுன் கலருக்கு ஆகிற டைம்ல 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் இப்படி வதக்கும் போது ஆயில்ல இறங்கிரும். புதினாவை இப்பவே சேர்த்தாதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும் சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாலு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து அரை கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க, மசாலாவோட வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து வதங்கி தக்காளியும் வெந்து கரைஞ்சு வந்திருக்கு. மசாலால இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்பவே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கு. 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். சோ இதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இதுவே நம்ம வீட்ல யூஸ் பண்ற நார்மலான புழுங்கல் அரிசியில செய்றீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிய விசில் போடாம சும்மாவே மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸையும் கலந்து விட்டுட்டு அதே மாதிரி சும்மா குக்கர் மூடிய க்ளோஸ் பண்ணி 10 to 15 நிமிஷம் விட்டுருங்க. இடையில ஒரு டைம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருந்த தண்ணி எல்லாம் வத்துனதும் ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். ரொம்ப கிளறிட்டே இருந்தோம்னா சாதம் உடைஞ்சிரும். இப்பவே 80% அளவுக்கு ரைஸ் வெந்திருக்கும். லாஸ்டா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு யூசுவலா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ற மாதிரி கேஸ்கெட் விசில் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டா 10 நிமிஷம் விட்டுடலாம். விசில் வரலனாலும் பரவாயில்ல, சிம்லயே 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா குக் ஆயிரும். கரெக்டா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்ப ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, அடிப்பிடிக்காம குழையாம பர்ஃபெக்டா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பீசஸ் மட்டும்தான் இல்ல, பட் பிரியாணி அவ்வளோ வாசமா இருக்கும். இதே மாதிரி மசாலா தாளிச்சு செஞ்சீங்கன்னா பக்கத்து வீட்ல நான்வெஜ் பிரியாணி செய்றீங்கன்னு தான் நினைச்சுப்பாங்க. தக்காளி சாதம்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நான்வெஜ் இல்லாத நேரத்துல பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இத இப்படியே விட்டா நல்லா இருக்குமா? ஸோ ஒரு சிம்பிளான பெப்பர் எக் ஃப்ரை பண்ணிடலாம். 2 எக்ஸை பாயில் பண்ணி 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா வேணும்னா இதுல கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸை இதுல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைட் குக் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி விட்டுக்கலாம். பேக் சைடும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மசாலா எல்லாம் எக்ல கோட் ஆகி நல்லா குக் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு. பிரியாணி கூட வெறும் பாயில்ட் எக் வச்சு சர்வ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி லைட்டா மசாலா சேர்த்து மைல்டான ஸ்பைசினஸோட இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். மணக்க மணக்க சுவையான தக்காளி பிரியாணியோட ஸ்பைசி பெப்பர் எக் ஃப்ரை பிளஸ் கொஞ்சமா ஆனியன் ரைத்தா வச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்க. அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.